என்ன பண்ணுங்க, நல்லா எடுங்க, நல்லா டைம் எடுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை, டைம் எடுத்து பொறுமையா நிற்கும். நல்ல இதெல்லாம் வந்து பொறுமையா நிதானமா செய்யுங்க. நல்லா மூச்சு நல்லா இழுத்து விட்டு முடியுங்க. ஓகேவா? எல்லாம் முடிஞ்சதுதான். அடுத்து ப்ராப்ளம் போலாம். இப்போ வந்து அகாரம், உகாரம், மகாரம். அகாரம், உகாரம், மகாரம், இதுதான் இதனுடைய பயிற்சிக்கு முதல் மந்திரம். ஞாபகம் வச்சுக்கீங்க. அகாரம், உகாரம், மகாரம். இந்த வாசி யுகத்துக்கு நம்ம இறைவனுடைய பிரபஞ்சத்துக்கு இதுதான் முதல் மந்திரம். அகாரம்ங்கிறது பரமாத்மா. யாரு? அகாரம்ங்கிறது பரமாத்மா. மகாரம்ங்கிறது நம்மளுடைய உடல், ஜீவாத்மா. உகாரம்ங்கிறது இந்த உடல். என்னது? இந்த உடல். மேலே இருக்கிற பரமாத்மாவை கொண்டது நம்ம ஜீவாத்மா கொண்டு சேர்க்கிறோம். என்ன பண்றோம்? மேலே இருக்கிற பரமாத்மாவை கொண்டு வந்து நம்முடைய உடல் இருக்கிற ஜீவாத்மா கிட்ட சேர்க்கிறோம். அந்த ஜீவாத்மா கிட்ட சேர்க்கும் பொழுது அதை நம்ம எப்படி கடைபிடிக்கணும், அவரை எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும். நம்ம கிட்ட வந்துட்டார் இறைவன், நம்ம உணர்ந்து வைக்கிறோம். அந்த இறைவனை நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும், நாம எப்படிலாம் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது நல்ல தெளிவா சொல்ற கேட்டுக்குங்க. நாம வந்து உடலை எவ்வளவு, அதாவது புற உடல் இருக்குல்ல, இந்த புற உடலுக்கு எவ்வளவு அழகழகா ஆடை அணிகிறோம், நல்லா அழகா ஆடை அணிக்கணும், நகை நட்டு போட்டுக்கணும், இன்னும் சிறப்பா நம்மளை பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்கணும், நம்மளை பார்த்தா நம்மளோட கவிழ்ச்சி இருக்கிற மாதிரி நம்ம எவ்வளவு அழகுபடுத்திக்கிறோம். அந்த மாதிரி உள்ள இருக்கிற இறைவனை நம்ம அழகுபடுத்தணும். அவனுக்கு எந்த ஒரு கெட்ட சக்தியும் போகாத அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும். அதுக்குதான் உறுதிமொழி எடுத்துக்கங்க. இதுக்காக ஒரு உறுதிமொழி, இறைவனை நாம் பிடிப்பதற்கான ஒரு உறுதிமொழி. என்ன உறுதிமொழினா, புறான் உண்ண மாட்டேன். என்னது? புறான். மாமிசம் பிற உயிரை கொன்று சாப்பிட மாட்டேன். புறான் உண்ண மாட்டேன். போதைப் பொருளாகிய கஞ்சா, பீடி, சிகரெட்டு, அபின், இந்த மாதிரி கஞ்ச போதைப் பொருட்களை நான் பயன்படுத்த மாட்டேன். என்னது? இந்த உறுதிமொழி நல்லா கேட்டுக்கங்க. போதைப் பொருளை பயன்படுத்த மாட்டேன். பிறர் மனைவியின் மீதோ பிறர் கணவன் மீதோ நான் ஆசைப்பட மாட்டேன். புரியுதா? பிறர் மனைவியின் மீதோ பிறர் கணவன் மீதோ நான் ஆசைப்பட மாட்டேன். என்னால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்வேன். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய முன் வருவேன். காமம், குரோதம், வஞ்சகம் இதில் எல்லாமே அடங்கிடும். காமம், குரோதம், வஞ்சகம் இதில் மட்டுமே அடங்கிடும். இதை நான் எப்பொழுதும் எந்த வகையிலும் பயன்படுத்த மாட்டேன். கோபம் வரக்கூடாது. நம்ம கூட இருக்கிற கோபம் வந்து யாருமே அதிகமா திட்டக்கூடாது. காமத்தை அதிகமா பயன்படுத்த கூடாது. நமக்குள்ள வஞ்சகத்தன்மை, குரோதம்னா இன்னைக்கு இருந்து நாளைக்கு அவரை பழி வாங்கிடலாம். என்ன பண்ணலாம்? இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு அவரை பழி வாங்கின போத எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே இருந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்பப்ப தூக்கி வீசாட்டிருக்கோம். இந்த உறுதிமொழியை நீங்க கடைபிடிச்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த நம்ம எங்கொரு, அதாவது நான் ரெண்டு தெளிவாக்கிட்டு, இந்த பயிற்சிக்கு நம்ம எங்கொருதோ ரொம்ப தூரமாக வந்திருக்கிறோம். எத்தனை சூழ்நிலைகளோ ஒரு சூழ்நிலை எனக்கு தெரியாது. எத்தனை சூழ்நிலைகளை கடந்து எவ்வளவு வேலை வெட்டிகளை விட்டு இந்த பயிற்சிக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த பயிற்சிங்கிறது சாதாரண பயிற்சி இல்லை. ஒரு இறைவனை நம்ம அடையக்கூடிய பயிற்சி. இதில் நினைவுகள் பூரா உங்களுக்கு அது மேல இருக்கணும். இப்பவும் சொல்றேன், இந்த பயிற்சி நீங்க கைவிடக்கூடாது. நான் சொல்ற முறைகளை நீங்க கட்டாயம் பயன்படுத்தணும். பயன்படுத்தி இதை பயன்படுத்தணும். இப்ப நான் சொல்ற போது நான் எவ்வளவு சொல்லணும், அந்த மந்திரத்தை நீங்க அப்படியே ஓங்காரமா சொல்லணும். புரியுதா?
பயிற்சிகள் பண்ணும்போது இந்த ஓம் அம் ஊம் இந்த அம்மாவாரம் அதாவது பரமாத்மாவை கொண்டாந்து உள்ள வச்சு ஜீவாத்மாவோட இணைச்சி நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணி செய்யறோம். அப்ப என்ன பண்ணும்போது நான் என்ன பண்ண சொன்ன உங்களுக்கு இந்த கிரகத்தை நமக்கு கொண்டாந்து வச்சிடறோம். இறைவன் இதயம் என்ற குகை இருக்கு, அந்த குகைக்குள்ள தான் இறைவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாராம். இறைவன் அந்த குகைக்குள்ள தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாராம். அவர் இறைவன் உட்கார்ந்து என்ன செய்யறாரா? நம்ம எல்லாம் என்ன பண்ணிருக்காரு? ரிமோட் வச்சுக்கிட்டு ஆட்சி அசைச்சிட்டு இருக்கிறாரு. நினைவுகளை கொடுக்கிறவரும் அவரே, நினைவுகளை அகற்றுவரும் அவரே, ஒரு கெட்ட எண்ணத்தை தூண்டுபவரும் அவரே, கெட்ட எண்ணத்தை விடுவிப்பவரும் அவரே. அவர் தான் நமக்கு எல்லாமே செய்கிறார். இவர் செய்யறதுனாலே நம்ம அந்த பயனிலே போயிட்டு இருக்கிறோம். நம்ம உடல்ல 21 அங்குல காற்றுகள் ஓடுது. எத்தனை அங்குலம்? 21 அங்குல காற்றுகள். 21 அங்குல காற்றுகள்ல 9 அங்குல காற்றுகள் வெளி சுவாசமா போயிடும். மீறி இருக்கிற 12 அங்குல காற்று இருக்கு. அந்த 12 அங்குல காற்றை நாம என்ன பண்ணணும்? சுவாசிக்கணும். உள்ளுக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கணும். அந்த காற்றை சுவாசிக்கணும். நாம சுவாசிக்கிறது 8 அங்குல காற்று தான் சுவாசிக்கணும். எத்தனை காற்றுறோம்? 8 அங்குல காற்று மட்டும்தான் சுவாசிக்கிறோம். மீதி இருக்கிற 4 அங்குல காற்று வீணாவே விரயமா போயிடுது. அந்த காற்று விரயமா போயிடுது. அந்த விரயத்தை காற்றை நம்மளால எப்படி சேகரிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்கு. அந்த காற்றை நம்ம எப்படி சேகரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சி. நம்ம இந்த காற்றை நம்ம சேகரிச்சு வச்சா பேங்க்ல நம்ம பணம் போட்டு வைக்கிறோம்ல, அந்த பணம் பிற்காலத்துல 10-20 செலவு பண்ண ஒரு காலத்துல செலவு பண்ணதில்ல. அந்த மாதிரி நமக்கு நடிவெடுக்கிற போது அந்த காற்று நமக்கு பயன்படும். அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கிற கிட்னி, கணையம், கல்லீரல் அனைத்துக்குமே இந்த காற்று செய்ய 72,000 நாடி நரம்புகள் நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்கு. நம்ம நரம்புல 72,000 நாடி நரம்புகள் ஓடி இருக்குது. இந்த பிரிச்சிங் செய்ய செய்ய என்ன ஆகும்? இந்த ரத்தம் ஹார்ட்டுக்கு போகும். ஹார்ட்ல இருந்து எல்லா இடத்துக்குமே பம்பிங் ஆகும். பூரா இடத்துக்குமே இந்த ரத்தம் சர்க்குலேஷன் ஆகும். சர்க்குலேஷன் ஆக இந்த ரத்தம் சீரா போயிட்டே இருக்கும். எங்கேயும் அடைப்பு வராது. புரியுதா? இந்த ரத்தம் போகும்போது எங்கேயும் எந்த ஒரு அடைப்பு வராது. அது என்ன காரணம்னா இந்த ரத்தம் சர்க்குலேஷன் அடைப்பு ஆகி போயிட்டதான் ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது, இந்த ரத்தங்கள் நமக்கு சர்க்குலேஷன் ஆகாதனால இந்த பிபிங்கிறாங்க, சக்கராங்கிறாங்க, இந்த மாதிரி நோய்கள்லாம் நமக்கு அட்டாக் ஆக ஆரம்பிச்சிடும். இதையெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம். என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? இந்த காற்றுகளை சுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய ரத்தம் அதாவது 72,000 நாடி நரம்புகளுக்குலாம் இந்த ரத்தத்தை சர்க்குலேஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம். புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? நம்ம என்ன சொல்றது? கட்டாத நம்ம காற்றை உருவாக்கி நம்மளுடைய காற்றுகளை எவ்வளவு தூரத்துக்குள்ள உள்ள கொண்டு வரமோ அந்த மாதிரி. ஏதாவது ஒன்று சொல்றேன், இந்த வயல்வெளி இருக்குல்ல, இது போகும், தண்ணி போகும். வயல்வெளியில 12 பக்கம் காவா இருக்கும். அந்த ஆவாயில தண்ணி போகும். அந்த தண்ணி பார்த்து விவசாயி என்ன பண்ண தெரியுங்களா? பக்கத்தில் இருக்கிற அண்டை கூட வெட்டி கழிச்சு எடுத்துருவோம். அந்த தண்ணி சீரா போய் நிலத்துக்கு போய் சேரணும். என்ன போய் சேரணும்? அந்த நிலத்துக்கு தண்ணி சீரா போய் சேர்ந்தாதான் அது போய் பாயும். அதுக்குள்ள விவசாய நிலமுள்ள இருக்குல்ல, அந்த இடத்துக்குள்ள நெல் மட்டுமே கிடையாது, நெல்லோட விச செடிகளும் வளரும். என்ன பண்றோம்? விச செடிகளும் வளரும், எல்லாமே வளரும். அதை நம்ம களை எடுக்கிற மாதிரி நம்ம உள்ள இருக்கிற கெட்டதையெல்லாம் நம்ம களை எடுத்துடணும். நமக்குள்ள எவ்வளவு என்னென்ன இருக்கோ இறைவன் நம்ம அப்படிதான் பண்ணணும்னு நினைக்கலாம். இறைவனை மிஞ்சி நம்ம செய்யக்கூடிய காரியம் இது. இறைவன் சொன்ன காரியத்தை விட நான் எப்படி அடையணுங்கிறதுக்காக நான் என்ன செய்யணுங்கிறதுக்காக நீங்களா முயற்சி செய்யறது. எல்லா மனுஷனுக்குமே இதெல்லாம் படைச்சிருக்காங்க. நம்ம இல்லகத்துல எத்தனையோ பேர் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா இங்க 150 பேரை 200 பேருக்கு பதிவு பண்ணாங்க, என்கிட்ட பதிவு பண்ணும்போது. ஆனா சந்தர்ப்பம் சூழ்நிலையும் காலத்தாழ்ந்தாங்க, அவங்களால வர முடியல. ஆனால் இறைவன் யாருக்கு அந்த பணம் கொடுக்கணுமோ அவருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆரோக்கியமா இருக்கும். எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த நிமிஷத்துல திருவண்ணாமலையில அருணாச்சலம் சட்டத்துக்காக ஒரு பயிற்சி நம்ம எடுக்கணும்.
இறைவனை ஏதாவது நினைச்சிருக்கீங்க? எது நினைச்சிருக்க மாட்டீங்க. ஆனா இறைவனுடைய ஆதிக்கமும் உங்களுடைய ஏரியாவுக்கு இருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. எங்கேயோ ஒரு பைத்தியக்காரன் ஏதோ ஒன்று சொல்ல போறான், அவன் என்ன சொல்ல போறான்னு தெரியல அப்படின்னு கேட்கறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. புரியுதா? அதாவது ஒரு சொல்லுவாங்க, எவ்வளவு ஒரு அதாவது சுயநிலை இல்லாம ரோட்டு போங்க, ரோட்ல போகும் போது சுயநிலை இல்லாம மனம் எங்கே கழிக்கிறோம், சிறுநீர் எங்கே கழிக்கிறோம், நம்ம உடுத்துற உடை என்ன உடை உடுத்துறோம், இதையெல்லாம் தெரியாம வாழ்ந்துக்கிறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு குழந்தை பருவமா அவன் தான் இறைவனுக்கு சேர்ந்தவன். அவனுக்கு நம்ம தாமம் தர்மம் பண்ணலாம். பைத்தியக்காரன் சொன்னா ஒரு பைத்தியக்காரன் யாரை செஞ்சு அவன் போயிடாது. ஏன்னா அவருடைய நிகழ்வுகள் எதுவுமே நம்ம குழந்தைக்கு சம்பந்தப்பட்டவன், இறைவனோட ஐக்கியமானவன். அதனால அவனுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியா இருக்க. நம்மளால முடிஞ்ச ஏழைகளுக்கு என்ன உதவி செய்ய முடியுது, அந்த உதவி செய்யறதுக்கு நீங்க மனசு பக்குவப்படுத்திட்டீங்க. இப்ப கற்பனை தெரிஞ்சு ஏதாவது நிர்வாகம் காட்டுங்க. எல்லாம் மனசார வேண்டிங்க, மனசார ஒரு வேண்டி நிர்வாகத்தை காட்டி என்னுடைய கர்ம வினைகள்லாம் அகலணும், என் கஷ்டங்கள்லாம் தீரணும், என் பிரச்சனைகள் நிறைய இருக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி உங்க குருவிகிட்ட சொல்லிட்டு அப்படியே விளக்கு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய நினைவுகள் கூட அந்த விளக்கு மேலே ஒளி தீபம் ஒளி வெளிப்பெயர் தீபம் அந்த ஒளி விளக்கு மேலேயே இருக்கும். அவங்க காட்டி போறான். உங்களுடைய நினைவுகள் கூட கண் பாருங்க, கீழே பார்த்து அந்த விளக்கு மேல பாருங்க. அந்த விளக்குல 7 நிறங்கள் தெரியும். எல்லாம் உற்று நோக்குங்க. உங்களுக்கு ஒரு வட்ட பிரகாசம் தெரியும், 7 நிறங்கள் தெரியும். என்னென்ன நிறங்கள் தெரியும், என்னென்ன அப்படியே கண்கள் பூரா அந்த மேலே இருந்து உங்களுடைய தியானத்தை அது மேல செலுத்துங்க. உங்களுடைய தியானம் ஆழ்ந்த தியானத்துக்கு போங்க. ஆழ்ந்த தியானத்துல உங்களுடைய நினைவுகளை பூரா அந்த விளக்கு மூச்சிடுங்க. மறுபடியும் மூச்சு வெளியே விடுங்க. எல்லாம் மூச்சு உள்ள எடுங்க, வெளியே விடுங்க. உள்ள எடுங்க, வெளியே விடுங்க. நினைச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு விருப்பமான தெய்வம் முருகனோ விநாயகனோ பெருமாளோ எந்த தெய்வத்தை உங்களுக்கு மனசுக்குள்ள பிடிக்குதோ, உங்களுக்கு யார் என்ன கொடுப்பான்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை உங்க குழந்தைகிட்ட காளி பிடிக்கிறவங்க காளி பிடிச்சிட்டீங்க, மாறி மாலை பிடிக்கிறவங்க மாறி மாலை பிடிச்சிட்டீங்க, இறைவன் யாரால பிடிக்கிறோமோ அவங்க எல்லாம் பிடிச்சிட்டீங்க. உங்க மனசுக்குள்ள ஆத்மாத்மா உள்ள உட்கார வச்சுட்டீங்க. உங்க மனசுக்குள்ள அந்த இறைவனுக்கு புகைக்குள்ள அந்த இறைவனை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க.
காளி குட்டினா காளியை உட்கார வச்சுக்கோங்க, பெருமாளை குட்டினா பெருமாளை கூட்டு உட்கார வச்சுக்கோங்க, முருகனை குட்டினா முருகன். யார் உங்களுக்கு ஃபேவரான தெய்வமா இருக்கும்? எல்லாத்துக்கும் கடவுளாகிய முதல் கடவுள் சிவனை நினைச்சுக்கீங்க. முதல்ல சிவனை நினைச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை மனசுக்குள்ள பதிய வச்சுக்கீங்க. நமக்குள்ள இருந்து ஒளி பண்ணிட்டு இருக்கானே அவன் தான் சிவபெருமான். அந்த ஒளியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த சிவபெருமான் ஒளிகிட்ட நல்லா உங்களுடைய பிரார்த்தனை வச்சுக்கீங்க. உங்க பிரார்த்தனை பூரா நல்லா வச்சு உங்க மனசார உங்களுடைய எல்லா பசங்களையும் இறைவன்கிட்ட சொல்லுங்க. நம்ம எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம், எந்த பயணம் பண்ணத்துக்காக வந்திருக்கிறோம், அதையெல்லாம் இறைவனுக்கு நீங்க சொல்லுங்க. எல்லாம் முடிச்சுட்டு இப்ப என்ன பண்ணீங்கன்னா, இந்த உப்பு இருக்குல்ல, இந்த பரிகாரமான உப்பு, இந்த உப்பை பத்திரமா வச்சுக்கீங்க. நீங்க போயிட்டு நம்மளுடைய கர்மா கழிக்கணும், இது போய் கரையணும். ஒரு குளத்திலேயோ ஒரு கடற்கரையிலையோ ஓடுற நதிகளிலேயோ இந்த உப்பு கொண்டு போய் விட்டுருணும். எல்லாருக்கும் கேட்குதா? குளம் ஆமாமா, ஓடுற நதிகள்ல ஓடுற நீர்ல நம்முடைய கர்மா வந்து கழிவுக்கணும். பாவ விமோசனம் விடுதலையாகிறதுக்காக இந்த உப்பை கொண்டு போய் கரையில கலைக்கிறீங்க. பத்திரமா கொண்டு போங்க. கொண்டு போய் வச்சு சேர்த்து வச்சுட்டு அதை குளிக்கும் போது எடுத்தா கரைச்சிருங்க. இந்த எலுமிச்சை மரம் இருக்குல்ல, எலுமிச்சை மரம் எதையாவது ஒரு நாள் பத்திரமா போகும்போது எனக்கு அடையுமா, நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை கூட இன்னைக்கு நாளில் கொண்டு போயிட்டு இந்த எலுமிச்சை மரத்தை விநாயகர் இருக்கிறல்ல, இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, விநாயகர் இருக்கிறார்ல, விநாயகர்கிட்ட இந்த ரெண்டா கட் பண்ணுங்க. விநாயகரை கட் பண்ணிட்டு அந்த சாரை எடுத்துருங்க. அது கூட விளக்கு திரிய போடுங்க. திரிய போட்டு அவர்கிட்ட இந்த கர்மா கழியறதுக்காக இந்த நெருப்புல எரியும். என்ன ஆகும்? நம்முடைய பாவ விமோசனம் இந்த நெருப்புல எரியும். அதை யார் வாங்கினா, எல்லா கர்மாவையும் வாங்கக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா, எந்த கஷ்டத்தை கொடுத்தாலும், எவ்வளவு அடிச்சாலும், எத்தனை வழி கொடுத்தாலும் தாங்கக்கூடிய ஒரே ஒருத்தர் விநாயகர் தான். அதனால நீங்க போய் அந்த எலுமிச்சை மரத்தை கட் பண்ணி அதை உள்ள இருக்கிற நீர்லாம் எடுத்துட்டு அதோட ஒரு விளக்கை போட்டு தெரிய போட்டு அந்த எரிய விட்டு வந்துருங்க. அப்படி எரியும் போது இந்த விளக்கோட அந்த எலுமிச்சை மடையுடைய இது எரியும். அப்போ போகும்போதே உங்களுடைய கர்மாக்கள் கழிய ஆரம்பிக்கும். நம்ம செஞ்ச கர்மாக்கள்லாம் கழிய ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் உங்களை சந்தேகம் வந்து அதை கேட்டுக்கங்க. என்ன சிவா? எலுமிச்சை மரம் இருக்கக்கூடியவர் வீட்டுல கர்மாவை வீட்டுல போய் விசாரிச்சுங்க. பேசவா நம்ம செய்யறதே கர்மாவை கழிக்கத்தானே வந்து சொல்லுங்க. அது கலையும் இல்லை, அதெல்லாம் கலைஞ்சாதானே உங்களை ஆக்க முடியாது. கலையும் அப்படி சேர்த்து போட்டுங்க. அந்த கவலை அதெல்லாம் சேர்த்து போட்டுங்க. அப்படியே இந்த பழத்தை மட்டும் தனியா எடுத்து வச்சுருங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பூ எடுத்து இது பண்ணிட்டு அப்ப சொல்லுங்க. இல்லற விளக்குது, இருள் விளக்குது, சொல்லற விளக்குது, சோதியாவது, பல்லக விளக்குது, பலரும் காண்பது, நல்லக விளக்குது, நமசிவாயவே. அந்த மந்திரத்தை சொல்லிட்டு விளக்க வந்து அப்படியே பூவுல குளிர் விட்டு பூ எடுத்து மந்திரத்தை சொல்லிட்டு விளக்க எடுத்து குளிர் விட்டுட்டு அதை இது பண்ணி வச்சுக்கோங்க. சந்தேகம்னா ஏதா இருந்தாலும் கேட்டுக்கோங்க. நம்ம என்ன பண்ணது, உப்பு என்ன பண்ணணும், எலுமிச்சை மரத்தை என்ன பண்ணணும், அப்படி இது பண்ணிக்கோங்க. போயிட்டு பாத்ரூம் வந்தா பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு செய்யுங்க. இல்ல பாத்ரூம் வரல அப்படின்னா அப்படியே பயிற்சி செஞ்சுட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? எல்லாம் அப்படியே எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே அந்த கை காலம் அப்படி உதிருங்க. கை கால் எல்லாம் உதிருங்க. எல்லாம் கை காலம் வந்தவங்க கை தூக்குங்க. அந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒளி தீபத்தின் மூலியமா எங்களுக்கு ஒரு உணவு கிடைச்சது, நாங்க ஒளியை பார்த்தோம், அந்த மாதிரி இருக்கிறங்க. உங்களுக்கு யாருக்கும் யாருக்கும் கிடைக்கலையா? என்ன செய்வாங்க? இத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 பேர் தான் கை கொடுக்குறீங்க, மீதி பேர்லாம் ஒண்ணுமே தெரியுங்கிறீங்க. ரைட், ஓகே. அடுத்த பயிற்சி கூட போயிட்டே இருப்போம். அடுத்த பயிற்சி கான்ஸ்டியூஷன் எல்லாம் மேல கொண்டு போங்க. நான் சொல்ற பயிற்சி நல்லா தெளிவா பண்ணுங்க. ஆழமா போகணுன்றது அர்த்தம். நீங்க அந்த விளக்கு கொண்டு போகும்போது அந்த விளக்கில் என்ன நிறங்கள், 7 வண்ண நிறங்கள் இருக்கிறதாங்க. வானவில் சொல்றாங்க. என்னது? வானவில் பச்சை, மஞ்சள், புழுவு,
அந்த ஆரஞ்சு இது மாதிரி ஒரு 7 கலர் வரும். அந்த 7 கலர்ல கீழே இருக்கிற விளக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீல கலர் தெரியும். அந்த கான்சியஸ் அதை தான் சொன்னேன். அந்த விளக்கை விடுங்க, அதில் இருக்கிற நிறங்கள் உங்களுக்கு தெரியும்னு சொன்னேன். விளக்கை ஏத்துறீங்க, அதில் இருந்து ஒவ்வொரு படி போனீங்கன்னா நீளத்துக்கு அடுத்து ஒரு பச்சை வரும், பச்சைக்கு மேல ஒரு ஆரஞ்சு வரும், அப்படியே லைனா மேல வந்துதான் அந்த பேவர் அப்படியே ஒரு ஒளியா வரும். நீங்க அந்த கான்சியஸை கொண்டு வந்திருக்கணும். இந்த விளக்கை தியானத்தை மேல கொண்டு போகும்போது அந்த விளக்கை ஞாபகமா வச்சுக்கோங்க. இப்ப அந்த பயிற்சியில சொல்லி கொடுத்துட்டேன். இந்த பயிற்சியில விளக்கை கொடுக்கும் போது வானவிலை நினைச்சுக்கோங்க. என்ன நினைச்சுக்கணும்? வானவில் நினைச்சுக்கோங்க. வானவில 7 நகரங்கள் இருக்கு. அந்த 7 நிறங்களும் எப்படி ஆப்ரேஷன் ஆகுது அப்படியே மனசுக்குள்ள பதிய வைக்கணும். இது கீழே முதல் வந்து ஒரு ஆரஞ்சு கலரு, ஒரு ப்ளூ கலரு, ஒரு பச்சை கலரு, ஒரு மஞ்சள் கலர், அப்படியே செப்பை. இதுதான் 7 சக்கரங்கள். இதுதான் நம்மளோட உடல் ஆக்கியவாக 7 சக்கரங்கள். இந்த 7 சக்கரங்கள் தான் நம்ம இயக்க போறோம். என்ன பண்ண போறோம்? இந்த 7 சக்கரங்கள் மூலாதாரம், சுவாசனம், மணிப்பூரகம், விசித்தி, அநாதகம், சகஸ்திரம். இந்த 7 சக்கர இந்த சக்கரங்களை நாம் இயக்கி மேல கொண்டு போய் சகஸ்திரத்தில் கொண்டு வைக்க போறோம். இதை வந்து இதுக்குத்தான் இந்த விளக்கு நான் தீபத்தை கொடுத்தேன். இந்த 7 சக்கரங்கள் இது உணர்ந்தாதான் நீங்க அந்த நிலைமைக்கு போக முடியும், ஆத்மாவை போய் அடைக்க முடியும். அதே மாதிரி இந்த ஓம் அங்கும் ஓங்கார மந்திரத்தை சொல்லி கொடுத்தேன். அங்க வந்து இறைவன் வந்து நம்ம உட்கார வச்சிருக்கிறோம். என்ன பண்ணிருக்கிறோம்? இறைவனை கொண்டாந்து நம்ம இதயத்துக்குள்ள வச்சிருக்கிறோம். அந்த இதயத்துக்குள்ள இருக்கிற இறைவனை நம்ம பொக்கிஷமா பாதுகாத்துக்கணும். எப்படி பாதுகாத்துக்கணும்? நம்ம அழகா அற்புதமா எந்த ஒரு கெட்ட உணர்வுகளும் இல்லாம 4 பேருக்கு நல்ல உதவிகள் செய்யறதுக்கும், தானம் தர்மம் செய்யறதுக்கும், பிறர் உயிரை கொண்டு சாப்பிடாம இருக்கிறதுக்கும், போதைப் பொருட்கள் அதிகமா வசப்படுத்தாம இருக்கிறதுக்கும், இதை நம்ம இறைவன்கிட்ட இருந்தோம்னா சுத்தமா இருக்கிற இறைவன் நம்மளை விட்டு போக மாட்டான். இவன் நீங்க துரத்தினா அடுத்து துரத்தினா கூட அவன் போக மாட்டான். என்ன பண்ணுவான்? அவன் போக மாட்டான். நம்ம என்ன பயிற்சி, நம்ம எப்படி வளர்த்தோம்? ஒரு குழந்தைய அழகா அவளுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்துன்னு வச்சுக்க, அந்த ஆண்டி பிஸ்கட் கொடுத்தாங்க, திரும்ப வரும் அந்த குழந்தை பிஸ்கட் கொடுத்து சாப்பிட்றதுக்கு. ஒவ்வொன்றும் நம்ம எப்படி அழைக்கிறோமோ அது மாதிரிதான். ஒவ்வொரு ஒன்றை நேசிக்கிறது, நம்ம எவ்வளவு நேசிக்கிறோமோ அந்த நேசிப்பு தான் நமக்கு பலனா கிடைக்கும். நம்ம யாரை எப்படி நேசிக்கிறோமோ அந்த நேசிப்பு தான் நமக்கு பிரதிபலனா கிடைக்கும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்மளால அறுக்க முடியும். வினை செய்தால் வினை அறுக்கலாம், திணை செய்தால் திணை அறுக்கலாம், நன்மை செய்தால் நன்மை பெறலாம். புரியுதுங்களா? அதனால இது பண்ணுங்க. அதாவது சொல்றாங்க, அருள் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம மேலே இருக்கிற உலகம் இருக்குல்ல, அதை நமக்கு கிடைக்காது, ஜீவாத்மா நமக்கு கிடைக்கிறது. அந்த அருளையும் பிடிக்கணும். அந்த அருளோலகத்தில் பொருளும் வேண்டும். பொருள் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. பொருள் இருந்தாதான் இவ்வுலகத்துல நம்ம வாழ முடியும். அதான் சொன்னா, அரிது மனிதன் மாநிலனாய் பிறப்பது அரிது, கூழ் குருடு செவிடு பேடு ஊனமற்று பிறப்பது அரிது. அப்படி பிறந்த பிறவிய நம்ம பேடி காக்க தெரியல, என்ன பண்ண தெரியல, நம்மளால பாதுகாக்க தெரியல. நம்ம அழகா ஒரு 2000 ரூபாய் பிரச்சனை கூட வாங்கி போட தயாரா இருக்கணும். ₹1,00,000 நகை விற்குது இன்னைக்கு. ஆனா ₹1,00,000 நகை விற்றாலும் நம்ம வாங்கி போட தயாரா இருக்கிறோம். ஆனா இந்த உடலுக்குள்ள ஒரு நோய் வருமேன்றதுக்காக ஒரு பாடலை சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த பாடலை வந்திருக்கோம். வாழும் காலத்தை நம்ம மறந்தே போயிட்டோம். வாழ்ற காலம் இருக்குல்ல, நம்ம இறைவன் எங்க இருக்கா என்னன்றதெல்லாம் மறந்தே போயிட்டோம். இந்த காற்று நமக்கு சுவாசிக்க தெரியல, இந்த காற்று நம்மளால பிடிக்க தெரியல. இன்னும் இருக்கிற இந்த சில காலம் இருக்குல்ல, இன்னும் இருக்கிற இந்த காலத்தாவது நம்ம பயன்படுத்திக்கணும். இறைவனை நோக்கி பயணம் போகுமே, அதுக்காக அந்த பயணத்துக்காக இந்த வழிமுறை பயணிச்சு மீண்டும் 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 உங்களுக்கு நல்ல திருப்தியா சொல்றேன். நம்ம ரொம்ப தூரத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம எந்த பயிற்சிக்காக வந்திருக்கிறோம், எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இவர் சொல்லிக் கொடுக்கறது நான் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் சொல்லிக் கொடுத்துருவேன். இந்த பயிற்சியை நான் சொல்லிக் கொடுத்துருவேன். இதை காலம்பூரா உபயோகப்படுத்தக்கூடியது நீங்க தான். அப்புறம் நீங்க போயிட்டு நாம போனேன், திருவண்ணாமலை போனாரு, ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு எனக்கு தெரியல, ஒண்ணுமே புரியல அப்படின்ற நிலைமை வரக்கூடாது. ஆழமா கேளுங்க, நல்ல மனசால திருப்தியா பயிற்சி எடுத்துக்கங்க. உங்களுக்கு புரியல, ஐயா இப்படி செய்யலாம், நல்ல திருப்தியா செய்யுங்க. காசு பெருசு இல்லை. இது இந்த காசு நான் பயிற்சிக்காக என் கடவுள் எனக்கு, என் அப்பன் அண்ணாமலையார் எனக்கு உணர்த்துறது, இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொன்னது. அதுக்காக இந்த பயிற்சி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். சிறப்பா எடுத்துக்கங்க.
இந்த பயிற்சி கிடைக்கிறது ரொம்ப பொக்கிஷம். இந்த பயிற்சி நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பொக்கிஷம். இதெல்லாம் ரொம்ப பயன்படுத்திக்கிங்க, ரொம்ப அருமையா பயன்படுத்திக்கிங்க. நன்றி. அடுத்த பயிற்சி போலாமா? ஓகே. அந்த சூரியன் உதி பிரகாசம் வந்து நமக்கு அப்படியே ஆக்சிஜன் கொடுப்பாரு. நம்ம பண்ண பயிற்சி பண்ணோம்ல, அப்ப வந்து சூரியன் மேல அப்படியே எழுந்து வருவார். அப்படி மேல எழுந்து வர பட்சத்துல இந்த உடல் ஆக்சிஜன் நமக்கு உடல் அப்படியே கிடைக்கும். இந்த பயிற்சியை பண்ணாங்கிற போது அது அப்படியே உருவாகும். அதனால நீங்க பாத்துக்கோங்க, கிழக்கு மேற்கு தலை வச்சு கிழக்கு எழுந்த உடனே பயிற்சி முடிச்ச உடனே கிழக்க பாத்துக்கோங்க. ஐயா எங்களுக்கு கிழக்கு இல்ல, அது வசதிப்படலைன்னா வடக்க பிரிவுக்கு தெற்க தலை வச்சுக்கோங்க, வடக்க பாருங்க. புரியுதா? தெற்கு பக்கம் தலையை வச்சுட்டு வடக்க முகத்தை பாருங்க. அதே மாதிரி மேற்கு பக்கத்து தலை வச்சு கிழக்கு முகத்தை பாருங்க. ஓகேவா? புரியுதா? அடுத்து பயிற்சி போலாம். எல்லாரும் அப்படியே பாருங்க. எல்லாரும் அமைதியா ஒரு படுக்க அப்படியே படுத்துக்கங்க.